نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وشروه بثمن بخس دراهم وقالوا فيه من الزاهدين صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم ادعوا الله وأنتم موقنون إجابة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நவிக்கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாளிலே நம் தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சில காலம், இக்காலகட்டத்தில நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தல்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரத்தின் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்தை நமக்கெல்லாம் அதிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஜும்மா என்று சொன்னால் ஏழைகளின் பெருநாள் என்பதாக சொல்லுவார்கள். இருப்பதிலே அழகிய ஆடைகளையும் இருப்பதிலே நறுமணங்களையும் பூசிக்கொண்டு யார் முன் வருவார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி செய்த நன்மை கிடைக்கும் என்று அதனுடைய தொடரிலே பெருமக்களே நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் படைப்புகளில் மனித படைப்பை ஹுலிக்கல் இன்சானு தஈஃபா என்பதாக அல்லாஹ் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். பலவீனமானவர்களாக மனித படைப்பை நாம் படைத்திருக்கின்றோம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. பெருமக்களே, ஆக சிறந்த படைப்பு உலகத்திலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லும் பொழுது மனித இனம்தான் என்பதாக பட்டியலிட்டு காட்டுகின்றன. மனித படைப்பை பலகீனமானது என்பதாகவும் ஒரு இடத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்ல காரணம், ஏன் அப்படி பலகீனமானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
அதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஹதீஸினுடைய தொகுப்பாளர்கள் இந்த ஆயத்திற்கு நமக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது இப்படி சொல்வார்கள்: மனிதர்கள் தன் பலவீனத்தை அல்லாஹு தாலாவிடம் தான் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அவனிடம் கேட்டு பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புவதின் காரணமாக மனிதர்களை இயலாதவர்களாக, பலகீனமானவர்களாக படைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பெருமக்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வழியிலே பலகீனத்தையும் அதே நேரத்தில் நெருக்கடியும், அவன் முகத்திற்கு கஃன் துணிகள் வரும் வரை அவர்கள் கஷ்டத்தையும் பெற்றுக்கொண்டுதான் இருப்பார்கள். இதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் நாம் சொல்ல முடியாது. எல்லோரும் நான் மௌத்து வரையிலும் நல்ல முறையிலே செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்பதாக உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. சொல்வதை போன்று கஃன் துணி நம் முகத்திற்கு மேல் மூடப்படும் வரை மனிதர்களுக்கு கடினங்களும் கஷ்டங்களும் பெருமக்களே வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன், இது மனித வாழ்வின் பெருமக்களே இயல்பு. மனிதர்களாக படைக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு கடினங்கள் ஏற்படும் என்பதை குர்ஆன் ஹுலிகல் இன்சான் லஈஃபா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இந்த கஷ்டங்களும் கடினங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் இந்த சிரமங்கள் இருக்கும் என்று பெருமக்களே யாராலும் சொல்ல முடியாது. எனக்கு குறிப்பிட்ட காலம்தான் கஷ்டம் வரும், எனக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நோய் வரும், எனக்கு குறிப்பிட்ட காலங்கள் தான் இன்னென்ன வியாபாரங்கள் பாதிப்பாக இருக்கும், அதற்கு பின்னால் நான் செழிப்பாக ஆகிவிடுவேன், நோய் நொடி இல்லாத வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்பதாக பெருமக்களே யாராலும் சொல்ல முடியாது. மரண தருவாயின் வரை அது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் என்பதில் பெருமக்களே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இயல்பும் அதுதான், அல்லாஹ் சொல்வதும் அதுதான். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பல மனிதர்களை உயர்ந்த படைப்பு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவீனமாக படைத்ததின் நோக்கம் என்னவென்றால், அடுத்த வினாடியில் நாம் என்ன செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கு நோயை கொடுத்திருக்கிறான், என்னுடைய கல்வித்துறையிலே குன்றியவர்களாக உருவாக்கி வைத்திருக்கின்றான், எனக்கு கடன் வந்திருக்கின்றது, கஷ்டங்கள் வந்திருக்கின்றது என்று சொன்னால் அடுத்த நொடியில் மனிதனுடைய ஏற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மனிதர்கள் இந்த ஏற்பாடில் இருந்தால்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும். அதுவரையிலும் அவர்கள் பலகீனமானவர்கள் தான், லைஃபா தான், அவர்கள் குன்றியவர்கள் தான் என்பதாக பெருமக்களே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். நமக்கு நெருக்கடி தர வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகின்றது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் மனிதர்களை உயர்ந்த படைப்பு என்று சொல்லுகின்றான்? உலகத்திலே தோன்றிய படைப்புகளிலே இப்படி ஒரு படைப்பை நீங்கள் பார்க்க முடியுமா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். மனிதர்களுக்கு என்னென்ன அவசியங்கள் அத்தியாவசியங்கள் தேவைப்படுகின்றனவோ அனைத்தும் கச்சிதமாக இந்த மனித படைப்புக்கு மட்டும்தான் நாம் கொடுத்திருக்கின்றோம். உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன, அந்த ஜீவராசிகள் அனைத்திற்கும் இப்படிப்பட்ட கட்டுக்கோப்பையும் இப்படிப்பட்ட அழகிய தோற்றத்தையும் கொடுக்கவில்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. ஆனால் எவ்வளவோ உயரத்திலே, திறமையிலே, சக்தியிலே மனிதர்களை விட பல ஜீவராசிகள் உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓரிடத்திலே கூட அவனுடைய வார்த்தைகள் அது உயர்ந்த படைப்பு, அழகிய படைப்பு என்பதாக சொல்லி காட்டவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது மனிதர்கள் தான் உயர்ந்த படைப்பு. அப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட இந்த மனிதர்கள் ஏன் இப்படி லைஃபானவர்களாக, கஷ்டம் கொடுக்கப்பட்டவர்களாக படைப்பதற்கு அல்லாஹ்விற்கு ஏன் அவசியம் ஏற்படுகின்றது என்பதை பெருமக்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உம்மத்திற்கு மட்டும் நபிமார்களுடைய காலத்திற்கு பின்னால், சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால், தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் இவருடைய காலத்திற்கு பின்னால் இந்த ஜெனரேஷனில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட கடினமா, கஷ்டங்களா, நோய் நொடிகளா, தொல்லைகளா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால்
அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவர்களாக இருந்தவர்கள் கூட, அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவர்கள் பட்டியலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நபிமார்கள், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானவர்கள் நபிமார்கள், அவர்களிலும் மிக முஹப்பத் நேசம் கொண்டவர்கள் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகச் சிறந்தவர்கள். கேள்விப்பட்ட விஷயம், உலகத்திலே ஆகச் சிறந்த ஒரு மனிதர் இருக்கின்றார் என்று சொன்னால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். நபியினுடைய வாழ்வினுடைய நெருக்கடியை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நெருக்கத்தை கொடுத்த நபிக்கு அல்லாஹ் நெருக்கடியும் கொடுத்தான். தாயிஃபில் இருந்து மக்கா வரை, மக்காவில் இருந்து உஹது வரை, உஹதில் இருந்து பத்ர் வரை, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி பட்டம் கொடுத்ததற்கு பின்னால் அவர்களுடைய நெருக்கடி என்பது உலகத்திலே யாரும் நினைத்து பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொல்லுவார்கள், என்னை போன்ற உலகத்திலே யாரும் கஷ்டங்களை மேற்கொண்டதும் இல்லை, இனி கஷ்டங்கள் மேற்கொள்ளப்பட போவதும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரியமான நபிக்கே இவ்வளவு நெருக்கடி என்று சொன்னால், பெருமக்களே, இந்த ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு நெருக்கடி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இதுவெல்லாம் நமக்கு நெருக்கடி இல்லை. அல்லாஹ் தான் எல்லாமே. நபியை விட்டுட்டு சஹாபாக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல். சஹாபாக்களை விட்டுட்டு தாபியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல், சஹாபாக்களுடைய வாழ்க்கை. இப்படி ஜெனரேஷனா வந்தது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அல்லாஹ்வும் மறக்கடிக்கப்பட்டு விட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமும் இந்த ஈமான் கொண்டவர்களிடத்திலே மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு வார்த்தை வரிகளில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே வரிகள் தான் இருக்கின்றதை ஒழிய, மாறாக அந்த கஷ்டங்களும் அந்த கடினங்களும் ஏன் அல்லாஹ் கொடுத்தான் என்ற சிந்தனை சக்தி இல்லாதவர்களாக இன்றைய ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய பெருமக்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்திலே நபிக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, இறைவனை எப்படி அணுகினார்கள் என்பதுதான் மார்க்கத்தின் கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரையும் லைஃபா படைச்சிருக்கிறோம், எல்லாத்துக்கும் என்ன செய்யறோம், கஷ்டங்களை கொடுக்கிறோம். நீங்க முன்னுதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பிரியமான நபிக்கே நாம கொடுத்தோம், நபிமார்களுக்கே நாம கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட துயரங்களும் துன்பங்களும் வரும் பொழுது என்னை அவர்கள் எப்படி அணுகினார்கள் என்பதை ஈமான் கொண்டவர்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் விரும்புவது. இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். அல்லாஹ்வை எப்படி அவர்கள் அணுகினார்கள், கஷ்டங்களும் கடினங்களும் வரும் பொழுது நாம எப்படி அல்லாஹ்வை அணுகி கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் பெருமக்களே இன்றைய வினாவாக இருந்து கொண்டு இருக்கின்றது. முதலிலே நாம் அடிமைகள் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மெல்லாம் அடிமை. அல்லாஹ்விடத்துல மற்றவரிடத்துல அடிமை இல்லை, மற்றவரிடத்திலே அடிமையாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் குர்ஆன் போதிக்கின்றது. இதை எடுத்துரைக்கத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்தார். முதலில் அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, நாங்க கேட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு நோயை கொடுக்குறான், வியாபாரத்துல நஷ்டங்களை கொடுக்குறான், தொழில்களில் என்ன செய்யறான், முடக்கி விடுறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று சொன்னால், முதலிலே விளங்க வேண்டும் நாம் ஒரு அடிமை. யாருக்கு? அல்லாஹ்வுடைய புறத்திலே நாம் அடிமை. அப்து என்ற வார்த்தையை நாம் விளங்க வேண்டும். அரபியிலே அப்து என்று சொன்னால் அடிமை. இன்றைய ஜெனரேஷனாக இருக்கக்கூடிய நாம் இந்த வார்த்தையை மட்டும்தான் விளங்கி இருக்கின்றோம். நீங்க யாருங்க? அல்லாஹ்வுடைய அடிமை. என் பேர் என்னங்க? அப்துல்லா. அர்த்தம் என்னங்க? அல்லாஹ்வுடைய அடிமை. என் பேர் என்னங்க? அப்துல் முத்தலீப். அப்துல் முத்தலீப் அர்த்தம் என்னங்க? நுட்பமானவரின் அடிமை. இப்படி நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதைத்தான் பெருமக்களை நான் விளங்கியிருக்கின்றேன் ஒழிய அதனின் உணர்வுகள் என்ன, அடிமை என்று சொன்னால் அதனுடைய உணர்வுகள் என்ன என்பதை பெருமக்களே நபிமார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள் எல்லோரும் விளங்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஹுலுக்கல் இன்சானு லைஃபா,
மனிதர்களை பலகீனமானவர்களாக படைத்திருக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பெரியதாக தெரியவில்லை. ஏன்? நாங்கள் அல்லாவை அணுக வேண்டிய முறையிலே அல்லாவை நாங்கள் அணுகியிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு அது பெரிய கஷ்டங்களாக தெரியவில்லை என்பதை பெருமக்களை வாழ்ந்து காட்டினார்கள் பொக்கிஷமாக. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம் அந்த ஜெனரேஷன் பெருமக்களே, அல்லாஹ் என்ன நம்மளிடத்துல எதிர்பார்க்கின்றானோ என்ன அது நம்மிடத்துல இல்லை. முதல்ல நாம விளங்கணும், நீ யாரின் அடிமை? அல்லாவின் அடிமை என்று லேசாக சொல்லிவிடுகின்றோம். கருத்து என்ன என்பதை பெருமக்களே முதலிலே விளங்க வேண்டும். நபியுடைய காலத்திலே அந்த அடிமை என்று சொன்னால் புரிந்திருந்தார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோன்றுவதற்கு முன்கூட்டியே பல நபிமாருடைய காலகட்டத்திலேயே அடிமை என்று சொன்னால் ஒட்டகம், ஆடு, மாடு இப்படி சந்தையில விற்பனை செய்வதை போன்று மனிதர்களும் விற்பனை செய்யப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில். அதனால அப்பொழுது வாழ்ந்த நபிமார்களும் சஹாபாக்களும் நன்கு விளங்கியிருந்தார்கள் அடிமைகள் தான் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பெருமக்களை இன்றைய காலகட்டம் என்பது அடிமைகள் என்பது உலகத்திலே இல்லை. அடிமைகள் என்பது உலகத்திலே இல்லை. நமக்கு அடிமை, நாம் யாருக்கு அடிமை என்று சொன்னால் படைத்தவனுக்கு மட்டும்தான் அடிமை. இதைத்தான் நாம் விளங்க வேண்டும். அக்காலகட்டத்திலே அடிமை சந்தையிலே விற்கப்பட்டார்கள். அடிமையினுடைய அந்த தன்மை என்ன என்பதை பெருமக்களே முற்காலத்திலே வாழ்ந்த நபிமார்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வஷருஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கிணத்துல தூக்கி போட்ட பின்னாடி அவங்களுடைய சகோதரர்கள், குர்ஆன் தெளிவாக சொல்லும் நீண்ட சம்பவம், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா சொற்ப வெள்ளி காசுக்கு அடிமையாக வித்துட்டு போயிட்டாங்க அவங்களுடைய சகோதரர். பின்னாடி ஒரு காலத்துல அவர் என்ன செஞ்சாரு? அரசராக ஆகினார். அது குர்ஆனுடைய நெடுவிலும் நாம் பார்க்கின்றோம். ஆக நபிமாருடைய காலத்திலேயே விற்கப்பட்ட மனிதர்கள் விற்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிக்கின்றார். அப்போ அடிமை என்று சொன்னால் யார்? அவர்கள் விற்கப்படக்கூடியவர்கள் என்பதை தெளிவாக விளங்கியிருந்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலகட்டத்தில் சந்தையில ஒரு மனிதர் விற்கப்படுகின்றார் அடிமையாக. எப்படி நம்ம ஒட்டகம், ஆடு, மாடு ஒரு குர்பானி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா விலைக்கு வாங்கிட்டு வர்றோம், பேரம் பேசுறோமோ, அதே போன்று அந்த காலகட்டத்தில் பேரம் பேசி மனிதர்களை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மனிதரை விலைக்கு வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மனிதர்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறார். எப்பா, நான் உன்னை சந்தையில் அடிமையாக வாங்கிட்டேன், இனிமே நீ எனக்கு சொந்தம், உன்னுடைய பெயர் என்ன என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன், உன்னுடைய பெயர் என்ன என்பதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த விலைக்கு வாங்கப்பட்ட மனிதரிடத்திலே, அதாவது தன்னுடைய அடிமை இடத்துல கேட்கிறார். அந்த மனிதர் சொன்னாராம், தாங்கள் வாங்குவதற்கு முன்னால் என் பெயர் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், தாங்கள் வாங்கிய பிறகு நீங்க என்னை எப்படி கூப்பிடுவீங்களோ அதான் என் பெயர். ஏன்? என்ன விலைக்கு வாங்கிட்டீங்க, நீங்க என்ன பெயர் எனக்கு வைப்பீங்களோ அதுதான் என் பெயர், நீங்க என்ன பெயரை சொல்லி கூப்பிடுவீங்களோ அதுதான் என் பெயர். ஏன்? நான் உங்களுக்கு அடிமை, விற்கப்பட்டவன், உங்களிடத்துல விலை போனவன். ஒன்றும் புரியல அவங்களுக்கு. இடக்க முடங்க கேள்வி கேட்டா பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேள்வி கேட்டாங்களா, நீ என்ன சாப்பிடுவா என்பதாக தெரிஞ்சுக்கிடுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு மனிதர்கிட்ட அடிமையாக இருந்திருப்பாரு, நீ என்னப்பா சாப்பிடலாம், நல்ல எண்ணத்தோட கேட்கிறான். அதற்கு அவர் பதில் சொன்னாராம், எஜமானேனே, நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு அடிமை, நீங்க என்னத்தை கொடுப்பீங்களோ அதைத்தான் நான் சாப்பிட்டு ஆகும். நான் இதை சாப்பிடுவேன், அதை சாப்பிடுவேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களிடத்துல கட்டுற சட்டம் போட முடியாது. ஏன்? நீங்க சொல்றதுதான் சட்டம், நீங்க தர்றதைத்தான் நான் உணவாக சாப்பிட முடியும். உங்கள்கிட்ட விலை போனவன் தான். புரியல. மூணாவதாக ஒரு கேள்வி கேட்டாங்களா, நீ என்ன வேலை செய்வா, நீ என்ன வேலை செய்வாய், உன்னுடைய உடம்புக்கு தோதுவான வேலைகளை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த பையன் மனிதர் சொன்னாராம், நீங்க என்ன வேலை தர்றீங்களோ அதைத்தான் நான் செய்ய முடியும், இந்த வேலை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் மறுக்க முடியாது. 3 கேள்விகளுக்கும் 3 விதமான பதில் அந்த அடிமை சொன்ன மாத்திரமே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, எப்பா இதோட நீ உரிமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இதோட நீ போயிரு, உன்னை உரிமை விட்டுட்டு
என்னுடைய காசு போனாலும் சரி, ஒன்றை நான் வெளியில விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொன்னாரா, தாங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லையே, சரியான முறையில் தானே உங்களுக்கு நான் பதில் கொடுத்தேன் என்பதாக சொல்லும் பொழுது ஹசன் பஷர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவங்க கொஞ்ச நேரம் திகைத்தவராக, நான் பல கிதாபுகளை படிச்சிருக்கிறேன், மேதை, பல பெரிய பல கிதாபுகளை நான் படிச்சிருக்கிறேன். ஆனா எந்த கிதாபிலையும் எத்தனையோ பெரியவர்கள், முதர்ரிசீன்கள், பல விஷயங்களை நான் கேட்டிருக்கிறேன். எந்த விஷயமும் என்னுடைய சிந்தனையில தட்டியது போன்று புரியல. ஆனா நான் கேட்ட 3 கேள்விக்கு நீ சொன்ன பதில் இருக்கிறது அல்லவா, என் சிந்தனையில் தட்டியதாக தெரிகின்றது. என்ன ஒண்ணும் புரியல, என்ன தட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் கேட்கும் பொழுது ஹசன் பஷர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களா, நான் பெரிய வல்லுனர், ஆனா அல்லாஹ்வை மறந்தவனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தெரியல, வெறுமனே அப்து என்று சொன்னால் அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை, அதைத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. தொழுகிறேன், வணங்குறோம், நம்ம செய்யறோம்ல, தொழுகிறோம், வணங்குறோம், எல்லாம் செய்யறோம். என் பேர் என்ன? அல்லாஹ்வுடைய அடிமை. நீங்க யாருங்க? எங்க பட்டியல்ல எங்க ஆதார கார்டு முஸ்லீம், லப்பை, ஏதோ ஒண்ணு சொல்றோமா? என்ன இந்த நிலைமையில தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அடிமைண்டா இதை அடிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பதான் என்னுடைய சிந்தனையில தட்டுது, அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் வாங்கிதான் ஆகணும். கஷ்டத்தை கொடுக்குறானா, ஏன் கொடுத்தா கேட்க முடியாது. எனக்கு உணவுகள்ல தட்டுப்பாடு, ஏன் தட்டுப்பாடு? அல்லாஹ் எனக்கு கொடு, உணவுகளை பரக்கத்தை கொடுன்னு கேட்கலாம், அவன் கொடுக்கல, ஒன்னும் சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் என் சிந்தனையில வரல. ஒரு சாதாரண ஒரு அடிமையாக உன்னிட்ட என்ன செஞ்சேன், விலைக்கு சந்தையில வாங்கப்பட்ட உன்னை கொண்டு என்னுடைய நெத்தியில அடிச்ச மாதிரி நீ பதில் கொடுத்தாய், இன்றுடன் நீ உரிமை என்பதாக சொன்னதாக பெருமக்களை வரலாறுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். எனவே அன்றைய வாழ்க்கை என்பது அடிமை என்று சொன்னால் எப்படி அடிமை என்பதை பெருமக்களை நபிமார்களும் சரி, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்களும் தாபியீன்களும் விளங்கி வைத்திருந்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை ஜெயம் பெற வைத்தான். ஒரு நேரத்தில் கஷ்டங்களை கொடுத்தாலும், ஒரு நேரங்களில் நோய்களை கொடுத்தாலும், பின்னாடி உள்ள வாழ்க்கை என்பது ஜெயமான வாழ்க்கைகளாக பெருமக்களை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறுகளிலே இன்றும் பதிவு செய்யப்பட்ட விஷயம். ஏன் இப்படி செய்யலாம், ஏன் இப்படி அல்லாஹ் செய்யலாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஏன்? நாம அடிமை, ஒரு மனிதருக்கு அடிமை. யாருக்கு அடிமை? படைத்தவனுக்கு அடிமை. அவன் என்ன இப்படித்தான் நான் செய்வேன், இப்படித்தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. ஊர்ல இருக்கிறோம், உலகத்துல இருக்கிறோம், பல மக்களை பார்க்கிறோம், பல மனிதர்களை பார்க்கிறோம், அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம் ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை முன்வைக்கிறோம். அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் கொடுக்கல, ஏன் அல்லாஹ் கொடுக்கல? அதனால நான் பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டேன், எனக்கு எங்க கொடுக்குறான் அல்லாஹ். ஆனா பள்ளிவாசல் பக்கம் வருவேன், எல்லா ஹராமான விஷயங்களையும் செய்வேன். சப்புகள்ல நிற்பேன், முன் சப்புல நிற்பேன், 2வது சப்புல நிற்பேன், 3வது சப்புல நிற்பேன். கேட்டா என்ன செய்வேன்? அல்லாஹ் தொழுகிறேன், அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீர் கேட்டுக்கொள்வது. ஆனா எதையெல்லாம் செய்யக்கூடாதோ, மார்க்கம் ஹராம் என்பதாக சொல்லுதோ அதையெல்லாம் நான் செய்வேன். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை பெருமக்களே ஓடோடி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறோம், அந்த கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு நாம தகுதியானவர்களா? அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கொடுக்காதனால நான் என்ன செஞ்சிடுறேன், நான் வெளியே போயிடுவேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் என்ன செஞ்சிட மாட்டேன், மாறு செய்யக்கூடியவனாக நான் ஆகிடுறேன். ஏன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நாமோ ஆதார கார்டுல பேரை மாத்தி பாருங்களேன், ஜென்ரலாக ரேஷன் கார்டுல ஆதார் பேரை மாத்தி பார்ப்போமே. அப்போ இன்னைக்கு அரசாங்கத்திற்கு கட்டுப்படக்கூடிய அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் படைத்தவனுக்கு இன்னைக்கு அடிமைகளாக இருப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றோம். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம இப்படி இருந்தா தான் நீங்க ஈமான்தாரி, இப்படி இருந்தா தான் முஸ்லிம்கள், இப்படி இருந்தா தான் நாங்க கொடுத்த படைப்பு உண்மை படைப்பு என்பதாக குர்ஆன் சொல்லுது. இதற்கு நாம மாறு செய்கிறோம், என்னுடைய கட்டளையை நீங்க மீறக்கூடாது என்பதாக குர்ஆன் சொல்லுது. இதற்கு நாங்க மாறு செய்கிறோம், கேட்டா நாங்க முஸ்லீம்னு சொல்றோம், எங்க பெயர் அப்து, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்றோம். பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஏன் ஜென்ரலாக இன்றைய ஜெனரேஷன்ல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய நாமோ அல்லாஹ்வையே நம்ம மீறிடுறோம். அல்லாஹ்வே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நாமோ மற்றவங்கெல்லாம் எவ்வளவு விஷயங்க
எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிருவோம் என்று சொல்லி நினைக்கிறவங்க பெருமக்களே, அது பெரியவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு நம்ம ரேஷன் கார்டுல என் பேர் என்ன இப்படி முகம்மதுன்னு இருக்குது, இன்னைக்கு நான் மாத்திடுறேன், வேற விஷயமா நான் மாத்திடுறேன் பாருங்களேன். பாஸ்போர்ட்ல நான் மாத்திடுறேன், ஒரு டேட் ஆஃப் பெர்த், ஒரு பிறந்த தேதி தப்பா ஆயிருச்சு, ஒரே ஒரு வருஷமோ ஒரு 26 இருக்குன்னு வைங்க, அதுல 6க்கு பதிலாக 7 வந்துருச்சுன்னு வைங்க, இன்னைக்கு தன்னுடைய லைஃபே மாறிடுது. பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போய் நிற்க முடியல, ஒரு கவர்மெண்டுடைய ஒரு உத்தியோகத்தில் போய் தன்னுடைய தேவைகளை கேட்க முடியல, உங்களுடைய பொறுப்பை காமிங்க, என்னங்க இது டேட்டா பேர் தப்பா இருக்கு, போய் மாத்திட்டு வாங்க, எவ்வளவு அலைக்கலை பண்ணப்படுகின்றது. உலக ரீதியான விஷயங்களுக்கு அதுக்கு அலைகிறோம் அல்லவா, குற்றுவோம் நம்ம சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டு நாங்கள் போயிடுவோம், எனக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, எனக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை, எனக்கு ஓட்டர் ஐடி தேவையில்லை, எனக்கு ஆதார் கார்டு தேவையில்லை, என்ன நீங்க இந்தியன் குடிமகனா என்பதாக கணக்கெடுக்கின்றார்கள், எனக்கு தேவையில்லை, யாரு என்ன கேட்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிடறோமா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. இதுல பார்த்தோம், தேர்தலுடைய நேரத்தில் இந்த ஓட்டருக்காக வேண்டி ஒரு கணக்கு எடுத்தாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர், எங்கெங்க இருந்தோம் என்னென்னமோ, இப்போ வேற மாநிலங்கள்ல ஆந்திராவில் என்ன செய்யப்படுது, கணக்கெடுக்கப்படுது. அங்கே இருந்து போனுக்கு மேல போன் எடுத்து பாருங்க. 2002 எனக்கு ஓட்டு இருந்துச்சா, எங்க வாப்பா ஓட்டு போட்டாங்களா, எங்க வாப்பா ஓட்டு போட்டா எங்க அப்பா ஓட்டு போட்டாங்களா, எங்க அம்மா ஓட்டு போட்டுச்சா, ஏன் இங்க நாட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க, நாங்க குடிமகனை விட்டும் என்ன செஞ்சிருவோம், தூரமாக ஆயிடுவோம். உலக ரீதியான விஷயங்களுக்கு படாத பாடுபடக்கூடிய ஈமான்தார் என்று சொல்லக்கூடிய நாம், அல்லாஹ் சொல்றான் ஹுலிக்கல் இன்சானு லைஃபா, நீங்கள் அடிமைகள் என்பதாக சொல்கின்றானே, அந்த எஜமானனுக்கு என்ன செய்கின்றோம், எப்படி அணுகின்றோம் என்பதுதான் பெருமக்கள் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். நீ யாரின் அடிமையாக வேண்டுமானாலும் இரு, அப்படி யாருக்கும் நீ அடிமையாக இருக்கக்கூடாது. ஆனா நான் எனக்கு நீ அடிமை தான், அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீ அடிமை தான். உன் கண்ணை குருடாக்கிட்டா நீ போய் எங்க போய் ஆபரேஷன் பண்ணுவ, நீ எவ்வளவு ரூபாய்க்கு லென்ஸ் வை, 18,000 ரூபாய் லென்ஸ் வை, 36,000 ரூபாய் லென்ஸ் வை, எவ்வளவு என்ன அந்த ஒளியினுடைய தன்மை எவ்வளவு கூடுமோ நீ கூட்டி கொண்டு வச்சுட்டே போ. இயற்கையாக நான் படைத்தான் கண் ஒளிக்கும், செயற்கையாக என்ன ஊட்டப்படும் அந்த ஒளிக்கும் என்ன வித்தியாசம் என்பதாக சிந்தித்துப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, கையை ஒடிச்சிடுறோம், ஆக்சிடென்ட் ஆகிருது, பைக்கில் விழுந்துடுறோம், கை ஒடிஞ்சிருச்சு. இயற்கை கைக்கும் செயற்கை கைக்கும் எவ்வளவு படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். யார் எஜமானன்? மருத்துவர்கள் எஜமானனா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எஜமானனா? பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், எனக்கு அல்லாஹ் கொடுக்கல அதனால நான் இபாதத் செய்ய மாட்டேன் என்பதாக சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தில் இபாதத் என்பது மங்கி போய் கொண்டிருக்கின்றது, வணக்க வழிபாடுகள் என்பது மங்கி போய் கொண்டிருக்கின்றது, இஸ்லாத்துடைய நல்லறங்கள் என்பதை முழுக்க முழுக்க மக்கி கொண்டிருக்கின்றோம். இதுதான் நிதர்சன உண்மை. அப்ப எந்த அடிப்படையில நாங்க முஸ்லிம் என்று சொல்லுவோம், எந்த அடிப்படையில நாங்க ஈமான்தாரி என்பதாக சொல்லுவோம், எந்த அடிப்படையில நீங்க ஈமான்தாரி, எந்த அடிப்படையில முஸ்லிம்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கின்றானோ, சர்டிபிகேட் கொடுத்திருக்கின்றானோ, பெர்த் சர்டிபிகேட் கொடுத்திருக்கின்றானோ, அந்த அடிப்படை கொள்கையே நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா எந்த அடிப்படையில் நீங்க ஈமான்தாரின்னு நாங்க சொல்லுவோம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. இப்ப வெறுமனே நாங்க பேர் வச்சுட்டோம், வாங்க சொல்லி ஓதிட்டோம், அதனால என்ன செஞ்சிட்டோம், எங்க பட்டியல்ல ஆதார் எல்லா என்ன ஆல் புரூஃப், எங்களுக்கு இந்தியனுடைய ஆல் புரூஃப் எங்களுக்கு இருக்குது, அதனால நாங்க என்ன செஞ்சோம், இந்தியன் என்பதாக சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பட்டியல்ல அல்லாஹ்வுடைய அடிமை என்பதாக சொல்வதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் பெருமக்களை நம்மிடத்துல இல்லை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமக்களை சொல்லுவார்கள், இபாதத்து குறைந்து போய் கொண்டிருக்கின்றது, இப்படியே காலங்கள் சென்று விட்டது என்று சொன்னால் ஈமான்தாருடைய பட்டோலைகள் முழுமையாக அளிக்கப்பட்டுவிடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காமிப்பார்கள். அதுவும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சடங்குகளாக மாற்றி வைக்கப்பட்டு விட்டது. இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய கட்டமைப்புகள், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் இன்னைக்கு ஒரு சடங்குகளாகவே நாம் மாற்றி விட்டோம். வெள்ளிக்கிழமையா இது ஒரு சடங்கு, உண்மையை சொல்லுங்க,
ஜிம்மாண்டா எங்களுக்கு ஒரு சடங்கு, இந்த டயத்துல இந்த நேரத்துல பள்ளிக்கு வந்தா போதும், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டா அல்லாஹ்வுடைய அடிமை. எதை வைத்து நம்ம அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்றோம்? பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வருஷத்துக்கு 2 பெருனா அந்த நேரத்துல வந்தா போதும், இது எங்களுக்கு என்ன சடங்கு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு காலம் வரும் என்னுடைய இபாதாத்துகளை, அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை அவர்கள் ஒரு சடங்குகளாக ஆக்கி வைத்துக் கொள்வார்கள். எப்படி? வளகாப்பு ஒரு சடங்கு. இப்படி நம்ம பார்க்கிறோம்ல, எதுவெல்லாம் மார்க்கம் தடை செய்கின்றதோ அதை இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? மக்கள் பெரியதாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? உயரத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எது சடங்கு இல்லப்பா, இது மார்க்கம், இதை செய்யணும், இதுதான் முஸ்லிமுடைய அடிப்படை கொள்கை, இதுதான் சட்டம். ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா இப்படித்தான் இருக்க வேண்டும், நீ என்னுடைய அடிமை என்பதாக எந்த வார்த்தை ஜாலங்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றானோ அது இன்னைக்கு மறைக்கப்படுகின்றது, மறுக்கப்படுகின்றது. தொழுகை வரலன்னா என்னங்க? சிந்தனை செய்து பாருங்க. அல்லாஹ்வை மறுக்கிறோம், நாங்க அல்லாஹ்வுடைய அடிமை இல்லை. ஜகாத்து கொடுக்கலன்னா என்னங்க? நாங்க அல்லாஹ்வுடைய அடிமை இல்லை. அல்லாஹ்வுடைய எங்களுக்கு பொருளாதாரம் கொடுத்திருக்கிறான், நாங்க ஹஜ்ஜி செய்யணும், கொடுக்கல, அல்லாஹ்வுடைய அடிமை இல்லை. சரி, ஹராம என்ன செய்ய விடுங்கன்னு சொல்றான், திருடாதீங்க, நாங்க திருடுவோம், அல்லாஹ்வுடைய அடிமை இல்லை. வட்டியை விட்டு நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வட்டிக்குள் போகாதீங்க, அந்த வாசம் கூட உங்கள் இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு இடங்கள் இல்லை, பல இடங்கள். நாங்க செய்வோம், நீங்க முஸ்லீம்னு சொல்லாதீங்க, அல்லாஹ்வுடைய அடிமை இல்லை. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க, அல்லாஹ் சொல்றான், நாங்க நெருங்குவோம், நீங்க அடிமை இல்லை. பெருமக்களை, எது ஹராம் என்று சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுகின்றானோ அதை இன்னைக்கு மக்கள் ஹலாலாக எடுத்துக்கொண்டார்கள். எதை ஹலால் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும், முஸ்லீமுடைய அடிப்படை கொள்கை எது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானோ அதை ஓங்கி இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? பெருமக்களே, அதை விட்டுவிட்டோம். இது ஹராமுடைய அடிப்படையில் இன்னைக்கு என்ன இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, போய்கொண்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தாயிஃபுடைய காலகட்டத்தில் பல துன்பங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒற்றை வார்த்தை சொல்லுங்கள், நாங்க என்ன செஞ்சிடறோம், 2 மலைகளுக்கு மத்தியில் இந்த மக்களை என்ன அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹதீஸினுடைய பல இடங்களை நம்ம பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம இன்னி அஷ்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லாஃப குவா, நான் சக்தியற்றவனாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். வதில்லத்து ஹீலா, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதுக்கு என்னட்டு எண்ணமெல்லாம் குறைந்து போய்விட்டது. மக்கள்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, மக்கள்கிட்ட எப்படி முறையிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வஹுன் அலன்னாஸ், மக்கள்கிட்ட எனக்கு அணுக வேண்டிய முறையை நான் அணுகல. ஏன்? நான் சரியா அல்லாஹ்வுடைய அடிமைதானா, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவன் தானா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்கள்ல நம்ம வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். நபி அப்படியுடைய வார்த்தை எனக்கு எப்படி அணுகுன்னு தெரியல, நான் அல்லாஹ்வுடைய கடமையை முழுமையாக பூர்த்தி செய்யறேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன நபி எங்க? நபியுடைய உம்மத் என்று சொல்லக்கூடிய நாம எங்க? பெருமக்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு இபாதத் என்பது முழுக்க முழுக்க இன்னைக்கு மறக்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. பெயர்ல தான் இஸ்லாமியெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலங்கள் செல்ல செல்ல 5 நேர தொழுகையாளிகள் இன்னைக்கு 5 நேர தொழுகையாளிகளாக இல்லை. சரியாக தொழக்கூடியவங்க இன்னைக்கு சரியாக தொழக்கூடியவங்களாக இல்லை. முசல்லாவில் நிற்கக்கூடியவங்க என்ன செய்யல, முறையாக முசல்லாவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. தொழக்கூடியவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா பள்ளியை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இன்னைக்கு மௌத்துடைய நேரம் வரும்போது நம்ம யானப்சின்னு சொல்லுவோம், இபாதத்தை இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதும் விரும்புவதும் என்னவென்று சொன்னால், குலிக்கல் இன்சானு லஈஃபா, மனிதர்கள் பலகீனமானவர்கள், எப்படி அணுக வேண்டுமோ நீங்கள் அப்படி அல்லாஹ்வை அணுகினீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு எப்படி நாம கொடுப்போமோ அப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வும் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காண்பிக்கின்றார். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இபாதத் என்பது, நல்லறங்கள் என்பது முழுக்க முழுக்க இன்னைக்கு முழுக்க 100% எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 100%, 99% கூட இல்லை, 100க்கு 100. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இபாதத்துல விட்டும், குறிப்பாக இளைய சமுதாயம் என்பவர்கள் இன்னைக்கு முழுக்க அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் தூரமாகவே ஆகிவிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு ஜிம்மா மட்டும் கடமை இல்லை அப்படின்னு சொன்னா, ஜிம்மா மட்டும் வாரத்துல ஒரு பெருநாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல அப்படின்னு சொன்னா
பள்ளியினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. யாராக இருக்கு யோசனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஜும்மா மக்கள்கிட்ட கடமை இல்லைன்னு அல்லாஹ் கட்டளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வாரம் என்ன 5 நேரம் தொழுகை அப்படின்னு சொல்லி இருந்தா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, விவாதத்தை குறைத்து கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நம்முடைய சமுதாயத்திற்கு சீர்கேடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களை விட்டும் பாதுகாப்பானாக. எந்த இபாதத்தை விட்டும் தூரமாக இருந்து கொண்டிருக்கின்றோமோ, எந்த நல்லறங்களை விட்டும் நாம் தூரமாக இருந்து கொண்டிருக்கின்றோமோ, அப்படிப்பட்ட நல்லறங்களை அல்லாஹ்வுடைய புறத்திலே அவனுக்கு சொந்தமான அடிமைகளாக உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.